பெயர் பலகைகள் ஆங்கிலத்திலே தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே மலையாளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் கூட அந்த பெயர் பலகைகள் வர ஆரம்பித்து விட்டது. வடுகை எதிர்ப்பென ஒருவன் இழுத்து செல்ல பார்க்கிறார். மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சியை கைப்பற்றுவது மட்டுமே தன்னுடைய இலக்கு என அடுத்த முதல்வராவது எப்படி என்கிற கனவுகளோடு நேற்று வந்தவரும் சரி, இன்றைக்கு வருபவர்களும் சரி, முதல்வர் கனவுகளோடு மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். முற்றத்தரை அதிகார தமிழ்நாடு நம்முடைய முதன்மை தேவை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முனைகளிலிருந்து பரப்புரை இயக்கத்தை நடத்தி பெரம்பலூர் வந்து சேர்ந்திருக்கிற தமிழக மக்கள் முன்னுடைய உறுப்பு அமைப்புகளைச் சேர்ந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பணி, திட்டமிட்ட பணி, தமிழ் தேசிய உணர்வை, தமிழ்நாடு என்கிற உணர்வை பரவலாக விவாதப் பொருளாக இந்த பயணப்பாதைகளிலே மட்டுமல்லாமல் இணையத்திலும் ஒரு விவாதப் பொருளாக மாற்றியிருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் பரப்புரையில் ஈடுபட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றை வழிபாட்டு முறையை, ஒற்றை பண்பாட்டு முறையை, ஒற்றை உணவு முறையை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்பிள்ளை பாரதிய ஜனதாவினுடைய இந்த அதிகாரம், அது உருவாக்கி கொண்டிருக்கிற ஒற்றை இந்தியா, அதற்கும் தமிழ்நாட்டுக்குமான முரணே நம்முடைய முதன்மை முரணாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது முதன்மை முரணாக நாம் முன்வைக்கும் பட்சத்தில் நமக்கு விடையாக இந்த முதன்மை இலக்கிலே நின்று கொண்டுதான் அந்த முதன்மை முரணை தீர்க்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தோழர்களே, ஏராளமாக முட்டி மோதுகிறார்கள். வடுகை எதிர்ப்பென ஒருவன் இழுத்து செல்ல பார்க்கிறார். மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சியை கைப்பற்றுவது மட்டுமே தன்னுடைய இலக்கு என அடுத்த முதல்வராவது எப்படி என்கிற கனவுகளோடு நேற்று வந்தவரும் சரி, இன்றைக்கு வருபவர்களும் சரி, முதல்வர் கனவுகளோடு மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு முதல்வர் கனவு அல்ல, முதன்மை இலக்காக நாம் சொல்லக்கூடிய முற்ற அதிகாரம், முழுமையான அதிகாரம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும். அத்தகைய அதிகாரத்தை நோக்கிய பயணம் நம்முடைய பயணமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் இந்த முதன்மை முரண்பாட்டை, ஆர்எஸ்எஸ்க்கும் நமக்குமான முரண்பாட்டை வெறும் அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவனை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதோடு மட்டுமல்ல, அதுவும் நம் முன்னே இருக்கிற சவால் தான். ஆனால் சனாதன சாதிய பண்பாட்டை இன்றைக்கு கிராமங்கள் வரை, வீடுகள் வரை கொண்டு சென்று கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா, சங்பரிவார அமைப்புகள், இவர்களை கிராமம் கிராமமாக சந்திக்க வேண்டிய அவசியமும் தேவையும் சவாலும் நம் முன்னே எழுந்து நிற்கிறது. நண்பர்களே, சனாதனம் அரசியல் களத்திலே தொடக்க காலங்களிலே தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பை முன்வைத்தார். சமீப காலங்களிலே சனாதன எதிர்ப்பு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகளால் எழுப்பப்பட்டது, அது விவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஆனால் சமூக களத்தில் சனாதனம் என்பது வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, பிறப்பு முதல் கருமாதி வரை சனாதன பார்ப்பனர்கள் சாதியை ஏற்றுக்கொள்வது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறை இல்லை என்கிற நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஸோ அந்த அடிப்படையில் நாம் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாரதிய ஜனதா சங்பரிவார எதிர்ப்பு என்பது அரசியல் களத்தில் மட்டுமல்லாமல் சமூக களத்திலே அதை எந்த அளவிற்கு நாம் முறியடித்து தமிழன் என்கிற ஒற்றுமையை, ஓர் உணர்வை உருவாக்குவதற்கு நாம் பணி செய்கிறோமோ அதுதான் முதன்மை முரண்பாடாக நாம் முன்னே நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அதிகாரத்தை வீழ்த்துவதற்கு பயன்படும் நண்பர்களே. எங்கோ ஒரு மூலையிலே டெல்லியிலே அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய மேலூரிலே 5000 ஏக்கரை ஏலமிடுகிறான் டங்ஸ்டன் திட்டத்திற்காக. கேட்டால் அடுத்து வரவிருக்கிறது 38,500 ஏக்கர். மதுரை மாவட்டத்தினுடைய மேலூர் வட்டாரமே
அழகர்மலை உட்பட ஏலத்திற்கு நாங்கள் விடுவோம் என முயற்சிக்கிறான். மக்கள் போராட்டம், எழுச்சியான போராட்டம் அந்த ஏலத்தை ரத்து செய்ய வைத்திருக்கிறது. அது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நண்பர்களே. இதுபோல் ஒவ்வொரு இடத்திலும் நாம் முறியடிக்க வேண்டிய தேவை, நெருக்கடி இருக்கிறது. எப்படி காவிரி படுகையில் அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும் என ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அந்த வெற்றியை சாதித்ததோ, அதேபோல் மேலூர் வட்டாரம் டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் ஒரு தற்காலிக வெற்றியை சாதித்திருக்கிறது. ஆனால் அந்த திட்டம் கைவிடப்படவில்லை. 38,500 ஏக்கர் தமிழ்நாட்டில் அவன் ஏதோ ஒரு முதலாளிக்கு, பன்னாட்டு முதலாளிக்கு வாரி வழங்குவதற்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மூட வைத்தாயிற்று, அதற்கு பதிலாக உனக்கு ஒரு 5000 ஏக்கரை தருகிறேன் என ஏதோ அவன் வீட்டு சொத்து போல கச்சத்தீவை எப்படி தூக்கி கொடுத்தார்களோ அதே போல தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியையும் தூக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கடலோரம், தமிழக கடலோரம் அனைத்தும் ஏலம் விடப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே. இங்கு நாம் ஏதோ அரங்கத்திற்குள்ளும் மேடைகள் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பரப்புரை இயக்கம் மக்களை சந்திக்க வேண்டிய, மக்களை நேரடியாக இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் நெருக்கடியும் நம் முன்னே இருக்கிற நண்பர்களே. அதற்கு ஒத்துசைவாக காவல்துறை இருக்கிறதா என்றால் இல்லை நண்பர்கள். ஒரு கடுமையான ஒடுக்குமுறையை நாம் காவல்துறையை தாண்டித்தான் சின்ன சின்ன உரிமைகளுக்கு கூட தமிழ்நாட்டிலே நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நினைவூட்டுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது நண்பர்களே. நீதிமன்றம் போனால் அங்கே பார்ப்பன சனாதன நீதிபதிகள் அமர்ந்து கொண்டு RSSக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் இன்னும் சென்னிமலையாக இருந்தாலும் அவர்களுடைய தீர்ப்புகள், ஸ்ரீமதி என்கிற ஒரு நீதிபதி, சாமிநாதன் என்கிற நீதிபதி, இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல நீதிபதிகள் RSSனுடைய மூளை பெற்றவர்களாக அவர்கள் நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். காவல்துறைக்குள்ளும் அரசு அதிகாரிகள் மத்தியிலும் RSS ஊடுருவி இருக்கிறது என்பது மிக தெளிவான வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது நண்பர்களே. ஆக தமிழ் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த முரண் முதன்மை முரணாக டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான முரண், அதில் தமிழ்நாட்டை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. தேர்தலை சந்திக்கிற அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளை பொறுத்தளவு, கட்சியை பொறுத்தளவு அந்த முரணை அவர்கள் வருகிற தேர்தலுக்காக கையாளுகிறார்கள். நாம் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திற்காக இந்த முரணை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது முற்றதிகார தமிழ்நாடு என்கிற முழக்கமாக மட்டுமே நான் புரிந்து கொள்ளவில்லை. முடிவுரிமைக்காக நீங்கள் எங்கு சென்றாலும் பெயர் பலகைகள் ஆங்கிலத்திலே தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே மலையாளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் கூட அந்த பெயர் பலகைகள் வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் சட்டம் சீனி சக்கர சித்தப்பா சீக்கிரடி ரக்கப்பா என்பது போல பலகைகளிலே தமிழ் பெரிதாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் நம் முன்னே இருக்கிறது நண்பர்களே. அது செயலுக்கு வருவதாக இல்லை. ஒவ்வொரு வேலையும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதோ நேற்று புதுச்சேரியில் ஆங்கிலத்தில் இருக்கிற பெயர் பலகைகளை மேடையில் ஏறி உடைக்கிற செயல்பாடுகளை புதுச்சேரியில் அங்கே இருக்கிற அமைப்புகள் தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னே ஹைதராபாத் சென்றிருந்தேன். அங்கே தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்தவர்கள் மார்வாடி எதிர்ப்பு இயக்கத்தை தெலுங்கானாவிலே தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நாம் கேள்விப்பட முடிகிறது நண்பர்களே. ஏனென்றால் மொத்த வியாபாரம், பல இடங்களிலே சில்லறை வியாபாரம், இந்த மண்ணினுடைய பாரம்பரியமாக தொழிலை கையை வைத்திருந்த நாடார் சமூகத்தின் கையிலோ செட்டியார் சமூகத்தின் கையிலோ இல்லை நண்பர்களே. அது நகை உற்பத்தியாக இருந்தாலும் மொத்த வியாபாரமாக இருந்தாலும் அது மார்வாடி சேட்டுகள் கையிலே சிக்கி கிடக்கிறது. ஒரே ஒரு இந்தி திணிப்பு 38 ராஜகோபாலாச்சாரியார் கட்டாயமாக இந்தி படித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை, அழுத்தத்தை கொடுத்த பொழுது சென்னை கடற்கரையில் எழுந்த முழக்கம் இந்தி திணிப்புக்கு எதிராக இது தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் 38 ஒழித்தது. இன்றைக்கு தமிழ்நாடே நம் கையிலே இல்லை நண்பர்களே. இன்றைக்கு அந்த முழக்கம் ஓங்கி ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது முற்று அதிகார தமிழ்நாடாக நாம் உருவாக்குவதற்கு, நாம் முன்னே நகர்வதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இதை முன்னெடுத்து செல்வதற்கு பண்பாட்டு தளத்தில், கருத்தியல் தளத்தில், மொழி உரிமைக்கான தளத்தில், ஏனென்றால்
நம்முடைய தமிழ் சமூகம் ஆங்கில கல்வியை படிக்க வைப்பதிலே அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வமும் மோகமும் இருக்கிறது. தன் பிள்ளையை எப்படியாவது ஒரு நர்சரிகளை சேர்த்து விட வேண்டும். மிக கடினப்பட்டு உழைக்கிற ஒரு கட்டட தொழிலாளியாக இருந்தால் கூட கடன் வாங்கியாவது தன்னுடைய குழந்தையை ஆங்கில பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வமும் மோகமும் தமிழை இரண்டாந்தரமாக தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சூழல் உருவாகி இருக்கிறது. இந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழ்நாடு நடத்திய நம்முடைய பாட்டங்கள் நடத்திய அந்த போராட்டம் தமிழுக்காகத்தானே ஒழிய ஆங்கிலத்தை கொண்டு வந்து அமர வைப்பதற்காக அல்ல. இந்த முழக்கத்தை அநேகமாக சமீபத்தில் அருமை சகோதரன் தேனியில இருந்து மதியவன் இருமுறை முகநூலிலே பதிவு செய்த அந்த செய்தி என்னால் பார்க்க முடிந்தது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தமிழுக்காகத்தானே ஒழிய ஆங்கிலத்திற்காக இல்லை. அது மட்டுமல்ல, சென்னையில் இந்தி பிரச்சார சபா எங்கள் தியாகராய நகரில் பிரச்சார சபா இருக்கிறது. அந்த பிரச்சார சபாவிற்கு காந்தி காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சார சபா கோடிக்கணக்கான கோடிகளை இன்றைக்கும் கொட்டி அழுது கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. அந்த பிரச்சார சபாவை சமீபத்தில் திராவிட சிட்டி மூவ்மெண்ட் என்கிற அமைப்பைச் சேர்ந்த நண்பர்கள் அபி போன்றவர்கள் வந்தார்கள். அந்த பிரச்சார சபாவை இழுத்து மூட வேண்டும் என ஒரு முழக்கத்தை வைத்தார்கள். அது அவர்கள் வைக்க வேண்டிய முழக்கம் அல்ல, தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்க வேண்டிய முழக்கம். இந்தி பிரச்சார சபா கோடிக்கணக்கான கோடிகளை விழுங்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக இருக்கிற பிரச்சார சபா இழுத்து மூடப்பட வேண்டும். நம்முடைய மொழி உரிமைக்கான போராட்டங்களில் நம்முடைய கல்வி இந்த தீர்மானங்கள் இருக்கிறது. கல்விச்சாலைகள், பல்கலைக்கழகங்கள், துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம், பாடத்திட்டத்தை தீர்மானிக்கிற அதிகாரம், இந்த முக்கியமான அந்த ஒரு அம்சம் இருக்கிறது. வருங்கால சந்ததிகளை நாம் கண்ணும் கருத்துமாக பயிற்றுவிக்கவில்லை என்றால் தமிழ்நாடே நம் கையிலே இருக்காது. அப்புறம் முற்றதிகார தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவது என்பது சவாலுக்குரியதாக கனவாக மட்டுமே போய் முடியும் என்பதை சொல்லி, அருமை நண்பர்களே, நிச்சயமாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வார்கள் சில அறிவாளிகள். சோசலிசம் நாடாளுமன்றம் மூலம் வராது, ஆனால் பாசிசம் நாடாளுமன்றத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது, வருகிறது. அதை கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாராளுமன்றத்திற்கு வெளியே, நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் கூட இந்த அதிகாரத்திற்கு எதிராக நம்முடைய போராட்ட களத்தை டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான முரண்பாடாக கூர்மைப்படுத்துவோம். அந்த கூர்மைப்படுத்துகிற போராட்ட களத்தில் முற்றதிகார தமிழ்நாட்டை உருவாக்குவோம், அந்த அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த நம் அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த முயற்சியை தமிழக மக்கள் முன்னணி மூலமாக ஒருங்கிணைத்திருக்கிற அருமை தோழன், மிக அருமையான பணி, நல்ல பணி. இந்த பணியை இன்னும் மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு தோழர் பொழியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, தமிழக மக்கள் முன்னணி உறுப்பு அமைப்புகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.